அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வு இருக்கும் பொழுதே, ஹயாத் இருக்கும் பொழுதே, உடலில் ரூஹ் இருக்கும் பொழுதே நாம் அதிகமாக அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், வீட்டை சம்பாதிக்கிறோம், புகழை சம்பாதிக்கிறோம், மக்கள் செல்வங்களை சம்பாதிக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் மறுமை நாள்லையோ அல்லது நம்ம கபிரிஸ்தானுக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்க மாட்டேன். கபரில் கேட்கப்படுகிற மூன்று கேள்விகள் தான். மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார்? மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக கேட்கப்படும். அவ்வளவுதான். நீ பணம் எவ்வளோ சம்பாதிச்ச, எவ்வளோ செலவு செஞ்ச, எத்தனை அடுக்கு மாடி கட்டின, கார் வாங்கினியா இல்லையா, வாகனம் வாங்கினியா இல்லையா, சொத்து சுகங்கள் இருக்குதா இல்லையா, என்ப பேங்க் பேலன்ஸ் இருக்குதா இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்க மாட்டான். மாறாக அல்லாஹ் கேட்பது அமல் செய்தியா இல்லையா, அமல் இருக்குதா இல்லையா. அமல் இருந்தது என்பதாக சொன்னால் சொர்க்கத்திற்கு செல்லலாம், அமல் இல்லை என்று சொன்னால் நிரந்தரமாக நரகத்துக்கு போகணும். அப்போ நாம் நம்முடைய மௌத்திற்கு முன்பதாகவே நிச்சயமாக அமல்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், நோன்புகள் வைக்க வேண்டும், ஜகாத்துகள் கொடுக்க வேண்டும். நம் மீது பணம் இருக்கிறது என்பதாக சொன்னால் ஹஜ் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்முடைய ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறது, அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், அமல் நாம் செய்திருக்கோமா இல்லையா, அல்லாஹ் நம்ம சரியாக விளங்கணுமா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை சரியாக பேணணுமா இல்லையா. இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே கபரில் இதுதான் கேட்கப்படும். கபரில் பணத்தை பற்றிய, உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கேட்கப்படாது. மாறாக அமல் செய்தீர்களா இல்லையா, அல்லாஹ்வை வணங்கினீர்களா இல்லையா, அல்லாஹ் சொன்ன கட்டளையின் பிரகாரம் வாழ்ந்தீர்களா இல்லையா என்பதாக கேட்கப்படும். எனவே கபரினுடைய அந்த வாழ்க்கை நாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது மவுத் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத்தாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் அதிகமாக அமல் செய்து மறுமையினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்முடைய வசந்தகாலமான வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.